உலகிலே 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள், வெறும் 26,000 மக்கள் தொகை கொண்ட இனங்கள், இவையெல்லாம் தங்களுக்கென்று ஒரு நாடு அடைந்து சிறந்து உயர்ந்து பெருமையோடு உலகில் வாழுகிற போது, உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன், உலக மொழிகளின் தாய் தமிழ், முதலில் தோன்றி அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, தங்களுக்கென்று வழிபாடு எல்லாவற்றையும் கண்டறிந்த ஒரு மூத்த இனம், உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பேரினம், தங்களுக்கென்று ஒரு நாடு அடைந்து மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு விடுதலை பெற்று வாழக்கூடாதா, வாழ முடியாதா என்கிற ஏக்கத்திலும் தவிப்பிலும் எம்மினம் முன்னவர்கள், பேரரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள், குறிப்பாக எமது மூதாதை சோழ பேரரசன் உலகில் பல்வேறு நாடுகளை வென்று 3வது பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவிய போதிலும் அவன் எங்களின் புலிக்கொடியை ஏற்றினானே ஒழிய தன் குடியை ஏற்றாததனால் நாங்கள் அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை வெற்றி கண்டும் வீணாகி போனது. அதனால் எங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்கிற கனவும் அவனுக்கு இல்லாததால் எம் இனத்திற்கு இந்த சிறுமை வந்து சேர்ந்தது. மற்ற மொழிவழி தேசிய மன்னர்கள் எங்களை படையெடுத்து வந்த போது எங்களை வீழ்த்தி அவர்கள் கொடியும் ஏற்றி அவர்கள் இன மக்களை கொடியும் ஏற்றினார்கள். எங்களுடைய முன்னவர்களின் பெருந்தன்பும் பெருந்தன்மையும் பேரன்பும் இந்த பிழைக்கு காரணமாக அமைந்துவிட்டது. இந்த சூழலில்தான் எம்முயிர் தலைவன் தமிழ் தேசியனத்திற்கென்று தனித்த தாயகம் தவிர அது தன் மொழியை, தன் இலக்கியத்தை, தன் கலையை, தன் வரலாற்றை, தன் பண்பாட்டை இதையெல்லாம் பாதுகாத்து பெருமையோடு வாழ இருக்கிற வழி வேறு ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து தெரிந்து தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் வேண்டும் என்கிற விடுதலை கனவை முன்னிறுத்தி ஈழத் தாயகத்தில் தனித்தமிழீழ சோசலிச குடியரசை நிறுவ ஒரு புரட்சிகர அரசியல் போரை முன்னெடுத்தார். ஆயுதம் ஏந்திய ஒரு விடுதலை கிளர்ச்சியை முன்வைத்தார். அந்த போராட்டத்தில் தலைவனுடைய விடுதலை கனவை உள்வாங்கி சுதந்திர பசிக்காக, தன் இன மக்களின் சுதந்திர பசிக்காக தன்னுடைய சோற்று பசியை துறந்து, வரலாற்றின் பசிக்காக தன் வயிற்று பசியை மறந்து, தாயகத்தின் விடுதலை தாகத்துக்காக தண்ணீரே அறிந்தாமல் தாகத்தை சுவைத்த ஒரு புரட்சியாளன், மருத்துவம் படித்ததை நிறுத்திவிட்டு தமிழ் தேசிய இனத்திற்கென்ற மருத்துவத்தை முன்னெடுக்க வந்த மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரன், ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிக்கு நடுவே அகிம்சையை முன்னிறுத்தி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தள்ளியவன், அந்த விடுதலை போராட்டத்தை விரைந்து முன்னகர்த்திய வீரன், காந்தி அகிம்சையை போதித்த காந்தியடிகள் எத்தனையோ உண்ணா நோன்பு இருந்தார்கள், உயிர் துறக்கவில்லை. இந்த மண்ணிலே எத்தனையோ பேர் உண்ணா நோன்பு இருந்திருக்கிறார்கள், மரணம் வரை, சாகும் வரை பசித்திருப்பது என்று அறிவித்துத்தான் இருந்தார்கள். ஆனால் சாகும் வரை என்று அறிவித்து உயிர் துறந்த ஒரே மாவீரன் எங்களுடைய புரட்சியாளன் அண்ணன் திலீபன் அவர்கள். அவனுக்கு முன் எங்களுடைய தாய், ஈழத்தாய் பூபதி அம்மாள் அவர்கள். இந்த இருவரும் எம் இன விடுதலைக்காக உண்ணா நோம்பிருந்து உயிரீகம் செய்தவர்கள். அதிலே எங்களுடைய அண்ணன் திலீபன் அவர்கள் தன் தலைவன் 12 நாட்கள் பச்சை தண்ணி கூட இருந்தாது பசித்து இருந்து இந்த விடுதலை தாகத்தை எங்களுக்குள் விதைத்தவன். தன் தலைவன் தன்னிடத்திலே இந்த உண்ணா நோன்பை கைவிடு என்று சொல்லிவிட்டால் நாம் அதை தட்ட முடியாது, தலைவனுடைய வார்த்தையை மீற முடியாது என்பதை அறிந்து தன் அருகில் அமர்ந்த தலைவனிடத்தை முதலில் எனக்கு ஒரு சத்தியம் செய்யுங்கள் என்று அவரை பேச விடாமல் கையை நீட்டி சத்தியம் வாங்கினான். அந்த சத்தியம், என்னை இந்த உண்ணா நோன்பை நிறுத்த நீங்கள் சொல்லக்கூடாது என்பதுதான். அப்படிப்பட்ட உள்ள உறுதி கொண்ட உன்னதமான ஒரு
போராட்டக்காரன் எங்களுடைய அண்ணன் திலீபன் அவர்கள். அவன் இயற்பெயர் பார்த்திபன். எங்கள் பார்த்திபனின் விடுதலை பசி இன்னும் அப்படியே இருக்கிறது. அவன் தூக்கி வந்த விடுதலை கனவை நினைவாக்க வேண்டும் என்று சுமந்து செல்கிற உறுதியும் அதற்கான போர்க்குணமும் அவன் பிள்ளைகள், அவன் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் தம்பி தங்கைகளுக்கு இருக்கிறது. அவன் ஆயுதம் ஏந்திய களத்திலே அரசியல் புரட்சியை முன்னெடுத்தான். அந்த அரசியல் பிரிவின் தளபதியாகவும் இருந்தான். இந்த களத்திலே அவன் உடன் பிறந்தார்கள். அறிவாயுதம் ஏந்தி மாபெரும் அரசியல் கிளர்ச்சியை முன்னெடுக்கிறோம். இருவருக்கும் நோக்கம் ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு. களம் வேறு, காலம் வேறு, நிலம் வேறு, ஆனால் நோக்கம் ஒன்றுதான். அந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவனுடைய கனவை சுமந்து உன் இனோயை நோக்கி பயணிக்கிறோம் என்கிற உறுதியை ஏற்று பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் ஈகை போராளி எங்கள் உயிர் அண்ணன் திலீபன் அவர்களுக்கு எங்களின் வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? சிரிக்கிறீங்க. அப்படித்தான் அண்ணனும் பாக்குறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று, அந்த நிகழ்வில் பங்கேற்று, என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது. ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவானே, ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. தங்கச்சி, கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில சார்ந்த எங்க ஐயா ஜவஹர் நேசனை பேச வைக்க வேண்டியதானே. பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல, அவரை பேச வைங்க. கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியதானே. பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு, வக்கீல் வேஷம் போட்டு, பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான்ல, அவன் டெத்தாஸ்கோப்போட வருவான். அவன் அந்த மாதிரி வந்தால் இது நாடகமா என்ன தங்கச்சி? நான் தான் சொல்றேன், இது திராவிட மாடல் கிடையாது, விளம்பர மாடல். அவங்களே மாடல்ட்டாங்க. இது ஒரு விளம்பரம், செய்தி அரசியல், விளம்பர அரசியலை தவிர வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? 2001 பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈற்ற கடையா திறந்து விட்டுவிட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா, இப்ப பாடுன என் பாட்டன் பாரதிய உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல. என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு? 50,000 பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல 10th படிச்சுட்டு வெளியில வர, பட்டம் படிச்சுட்டு வெளியில வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல. என்ன சிறக்குது கல்வியில? என்ன சிறக்குது? என்ன சிறக்குது சொல்லுங்க. ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும். முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு. அதுல பாத்தீங்கல்ல, 5 நாளும் சாம்பாராம், எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா. தங்கச்சி, இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி. இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து, சமூக நீதி தெரியுமில்ல, கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி. அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி. சமூக நீதியை காப்பாத்தினா சமமா உட்கார்ந்தலடா எல்லாம் படிக்கணும். என்னையா உன் சமூக நீதி? சமகால நீதி. கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா? வந்துருமா? ஏன் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில இவங்களை ஒன்னா உட்காந்து படிக்க வையா, அது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். அதை சாதிக்க முடியல. காலையிலே ஏதோ கல்வியை பத்தி, கல்வியில் சிறந்த மகான்கள் பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான். அப்படியா அப்படியா? அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா, சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க. அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதீங்க. நான் என்ன சொல்றேன்னே நீங்க அதுல வாங்கல. நீங்க படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றேன்னே உனக்கு புரியல. நீ அந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு யாரு? நீ ஒரு படத்தை இயக்குனர், அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம்? நீ படிச்ச கல்விய என்ன? எது காரணம்? தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறணும். என்ன சொல்றேன்னு தெரியல, முழு பேச்சையும் கேட்கறது இல்ல, ஏதோ கேட்டு ஒரு காரணத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும்.
சரி, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன? ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன? போட்டுக்கிட்டாப்ல எம்ஏன்னு. அதான் மகுவா மைத்ரா கேக்குது, உங்க கல்வி சான்றிதழை வெளியிடுங்கன்ட்டு. வெளியிட வேண்டியதானே? சொல்லுங்க. தம்பி உதயநிதியே பேசுறாப்புல, என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்புல, வக்கீல் ஆயிட்டாப்புலன்னு. படிச்சு வக்கீல் ஆயிட்டா, படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன், துணை முதல்வர் ஆயிட்டேன். அதானே அதுக்கு பொருள். அதானே அதானடா தங்கச்சி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ரசிங்க தங்கச்சி, ஓரமா உட்காந்து ரசிங்க. பட்டிமன்றம் பாக்குற மாதிரி பட்டிமன்றம் பாப்பீங்கல்ல, தீபாவளி கூட போடுவாங்க பாருங்க. அதாவது இப்ப இத கேள்வியை கேட்கிறாருல ஐயா எடப்பாடி, அவர் ஆட்சியில முதலீட்டாளர்